ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி வந்து நம்ம நேற்று கண்டினியூஷனான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜராக் தெரிஞ்சது தான் வந்து அம்பு விட்டது வந்து ஒரு மனுஷங்க மேலேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. அது வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் வந்து இது ஏன் நடந்ததுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ராமர் அவதாரம் எடுத்தப்போ வந்து வாலியை பின்னாடியிலேருந்து அம்பு விட்டு கொண்டிருப்பார், வீழ்த்தியிருப்பார். ஸோ அதுக்கான கர்ம வினை தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீ என்னை கொண்டிருக்க. ஸோ வந்து நீ எதுக்குமே கில்ட்டாக ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு நீ போய் அர்ஜுனர் கூட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவரும் போய் அர்ஜுனர் கூட்டு வர்றாரு. பதறி போய் வந்த அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு. அவருக்கு என்னென்ன செய்யணுமோ கடைசியாக அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அவரோடல எரிக்கவும் செய்கிறாங்க. எரிச்சதுக்கப்புறமா அவரோட இதயம் மட்டும் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையில் அவரோட இதயத்தை வச்சு ஒரு ஆற்றுல விட்டுடுறாங்க. இது வந்து ஆற்று போன போக்கிலே போய் ஒரு ட்ரைபல் கூட்டத்தில் இருந்த ஒரு தலைவருக்கு வந்து கிடைக்கிது. அவர் வந்து அதை கையில் எடுக்கிறப்ப வந்து அந்த ஹார்ட் வந்து அவ்வளோ வந்து மின்னுச்சு. அப்போ வந்து அவருக்கு தெரியுது இது வந்து சாதாரண இதயம் இல்லை, இது வந்து ஒரு டிவைன் ஓட இதயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது வந்து நீல் மகாதேவா வந்து அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கப்போ இது வந்து இந்திரத்யுமா அப்படின்னு சொல்கிற ஒரு கிங்குக்கு, ஒடிசாவில் இருக்கிற கிங்குக்கு தெரிய வருது. அவர் வந்து நான் பார்க்கணும், நான் வந்து விஷ்ணுவோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து தீவிர விஷ்ணு பக்தர். ஸோ அப்படி வந்து சொல்லிட்டு அவங்க அரசவையிலேருந்து ஒரு தூதுவனை அனுப்பி நீ போய் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் அங்கே போய் வந்து இந்த ட்ரைபல் கூட்ட தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நான் இப்படி வந்து நீல் மகாதேவ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முடியாது, நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அந்நியர்களை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் அங்கேயே இருந்து அவங்க பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்பாங்க, நீ போய் உங்கள் அப்பா கிட்டே கேளே நாங்கள் கூப்பிட்டு போக சொல்லி, நீ கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்டே கேட்குறப்ப சரி நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் வந்து கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்திசாலியானவர் வந்து சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு கையில் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் எடுத்துகிட்டு போவார். போகிற வழி எல்லாமே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே போவார். போய் வந்து அந்த குகையை அடைஞ்சு நீல் மகாதேவை பார்த்து அவர் வந்து அவரோட ஆசீர்வாதமும் வாங்கிப்பார். இப்போ வந்து இவர் அரசவைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு சொல்லுவார் இந்திரத்யுமாவுக்கு, இப்படி வந்து என்னை கண்ணை கட்டி கூப்பிட்டு போனாங்க, நான் ரோடெல்லாம் வந்து மஸ்டர் சீட் போட்டு நான் பார்த்தேன் நீல் மகாதேவ அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து ஒரே ஆர்வம் சரின்னிட்டு அரசரும் அவங்க கூட வராங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த மஸ்டர்ட் சீட்ஸ் போட்ட வழியெல்லாம் இப்போ மஸ்டர்ட் செடியாக வந்து வளர ஆரம்பித்து வழி தானாகவே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் போகிறாங்க. ஆனால் அந்த குகைக்குள்ளே வந்து நீல் மகாதேவ் இல்லை. மறைஞ்சு போன நீல் மகாதேவ் வந்து நாங்கள் ஏன் வந்து போயிட்டாங்க எனக்கு ஆசீர்வாதம் தராமன்னு சொல்லி குழம்பி போய் அரசர் திருப்பி அரசவைக்கே போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து விஷ்ணு பகவான் நீ கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி செய்யும், இங்கே கடலோரத்தில் அந்த ஷீஷோரில் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு வுட்டு வரும், அதில் வந்து லோட்டஸு சங்கு சக்கரம் இதெல்லாம் போட்டு பதிஞ்சு வரும், நீ அதை எடுத்துக்கிட்டு வந்து அதில் 3 சிலை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறமா இதை வந்து அந்த அரசர் வந்து சரி உண்மையான்னு பார்ப்போன்னு கடற்கிட்ட போகிறப்ப வந்து அதே மாதிரி ஒரு வுட்டு வரும், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நிறைய வந்து சிற்பிகளை கூப்பிட்டு இதை வந்து செதுக்கணும், அப்படி 3 சிலையாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் யாராலையுமே முடியாது, என்ன பண்ணாலுமே இந்த மரம் உடையவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லா சிற்பியும் சொல்லுவாங்க. அப்போ வந்து மறுபடியும் அவர் கவலையோடு தூங்க போனப்போ விஷ்ணு பகவான் வந்து சொல்லுவார், கவலைப்படாது, நீ விஸ்வகர்மாவை நோக்கி ப்ரேயர்ஸ் பண்ண, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து விஸ்வகர்மாவுக்கு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு விஸ்வகர்மா வந்து ஒரு ஓல்டு ஏஜ் சிற்பியாக வந்து அவர் முன்னாடி வருவாங்க. வந்து நீங்கள் வந்து இப்படி தேடிட்டுருக்கீங்களாமே சிற்பம் செய்ய, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரி ஓகே அப்படின்னா, ஆனால் எனக்கு வந்து சில நிபந்தனைகள் இருக்குது, நான் அன்ன ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு 21 நாள் வேணும் இதை செய்யறதுக்கு, அதுக்கப்புறமா நான் அந்த 21 நாளும் என்னோடய அறைக்கு யாருமே வரக்கூடாது, அப்படி என் அறைக்குள்ளே யாராச்சும் மீறி வந்துட்டாக்கா நான் சிலையை செதுக்கிறத அப்போவே நிறுத்திட்டு நான் போயிடுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அரசரும் இது எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்குவார். 21 நாள் வந்து அந்த கட்டையை கொடுத்துட்டு அந்த ரூமில் வந்து விஸ்வகர்மா இருப்பார். அவர் செஞ்சிட்ருப்பார். ஒரு நாள் அரசி வந்து பார்த்துட்டு, என்ன இந்த ரூம்லேருந்து சத்தமே வர மாட்டேங்குது, அவர் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இறந்து போயிருப்பாரோ, ஏதாச்சும் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போய் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசர் சொல்லுவார், இல்லை வேண்டாம், எதுவும் பார்க்க வேணாம், அவர் தான் சொல்லியிருக்காரு இல்லை 21 நாள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அவரை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் பொறுக்க முடியாத அரசி காவலர்களை கூப்பிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து விஸ்வகர்மா வந்து அந்த சிலை 3 சிலை செஞ்சுருப்பார். அது கை காலெல்லாம் எதுவுமே வைக்காமல் அப்படியே இருக்கும். அப்போ வந்து விஸ்வகர்மா இந்த டேர்ம்ஸ் வந்து பிரேக் ஆனதுனால அப்படியே மறைஞ்சு போயிடுவார் சிலைங்களை விட்டுட்டு. இதை வந்து பார்த்த மன்னருக்கு வந்து இன்னும் கவலையாக போய் சிலைங்க வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு போவார் உள்ளே பார்க்குறதுக்கு. அப்படி போகிறப்ப கிருஷ்ணர் சிலைக்கிட்ட அவரோட இதய துடிப்பு கேட்குறது வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ கிட்ட போய் கை வச்சு பார்க்குறாரு. அங்கே வந்து கிருஷ்ணரோட இதய துடிப்பு வந்து அவருக்கு கேட்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டவர் இதையே நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் மன்னர்கள் வந்து அதை இன்னும் வந்து புதுப்பிச்சு இப்போ வந்து ரொம்ப பெரிய கோவிலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளோட வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.